Maybe நம்மெல்லாம் வேற ப்ரொஃபஷனல் நம்மெல்லாம் இருக்கிறோம். And today you would have been joined from a different industry, different profession. You may be working, or you may be into business, or you may be pursuing your career. So இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 175 to 200 people வரைக்கும் யூடியூப்ல வாட்ச் பண்றாங்க. போஸ்ட் பேண்டமிக் நம்ம அதை வந்து அப்லோடிங் இந்த யூடியூப். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்பதாக இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்பட்டது. கோயம்புத்தூர்ல உள்ள கோவை சிட்டி ஏஜி சர்ச்ல மீட்டிங் டுகெதர். அங்க வேலை பார்க்குறவங்க ப்ரொஃபஷனல்லாம் சேர்ந்து நாங்க வந்து ஒவ்வொரு வாரம் மீட் பண்ணும் பொழுது, ஸோ வை டோன்ட் வி ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம வாழ்க்கையில நடைபெற்று கொண்டிருக்கிற ஷேரிங்கை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஹவ் வி ஓவர் கம் தி ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் ஹவ் வி ஹவ் சக்சீடட் இன் அவர் லைஃப் என்று நாங்க வை டோன்ட் வி டேக் இட் திஸ் டு சொசைட்டி. ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம நெய்பர்ஸ்க்கு வை டோன்ட் வி டேக் திஸ் சொசைட்டி சொல்லும் பொழுதுதான் இந்த ஒரு டீம் என்பது உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமாக தொடர்ந்து வந்து இந்த டீம் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 5 இயர்ஸா வந்து ஒவ்வொரு வாரமும் செகண்ட் சண்டேல வேரியஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தேர் இஸ் நோ மானிட்டரிக்காக இதை பண்ணல, ஒரு வாலண்டரியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ரோக்ராமை. அண்ட் தி பர்பஸ் இஸ் அல்டிமேட்லி டு எம்பவர் பீப்புள். அண்ட் இங்கே உள்ள ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஆர் அவங்க லேர்ன் பண்ணது, or it will be a very useful topic. Maybe நீங்க கேட்குற எல்லா விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டி கூட at least definitely you can able to learn 1 or 2 things from this program. So continue to watch the program and definitely it will be very useful for you. So and also you can refer to your friends and so that it will be helpful for others also. So before getting into the program, so I would like to throw you some of the general topic. Okay, so என்ன நேரா ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு டீச்சர் வந்தோடனே நேரா ஒரு டாபிக் கொண்டு போறதோட, so they will talk about a general thing. Okay, so today I am going to tell you some of 2-3 things and which is maybe some of the joke or some of the ஒரு சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய உறவை பத்தி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். காலையில மனைவி கேட்குறாங்க கணவர்கிட்ட, என்ன கேட்குறாங்கன்னா டிஃபன் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ கணவர் என்ன கேட்குறாருன்னா சாய்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. ஓகே, அண்ட் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா 2 இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, அண்ட் கணவன் என்னன்னு கேட்குறாரு. உடனே ஒய்ஃப் சொல்றாங்க வேணுமா வேண்டாமா, அதுதான் சாய்ஸ். ஓகே, இன்னைக்கு வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய சாய்ஸ் நினைச்சிட்டு இருக்கோம். பட் வீட்டில் நமக்கு கிடைக்கிறது வேணுமா வேண்டாமா, டிஃபன் நமக்கு சாய்ஸ் கிடைக்குதான்னு தெரியல. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஜெனரல் திங் ஒன்லி ஐம் ஜஸ்ட் டாக்கிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் இன்டு எம்ப்ளாய்மெண்ட். நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ நாட் இன்டு பிஸ்னஸ். அண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கலேன்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க, அப்படிதானே? ஆனா வேலை கிடைச்சதுக்கு பிறகு வேலைக்கு போறது நிறைய பேர் கஷ்டமா இருக்கு. ஓகே, ஐ எம் ஆல்சோ having around 30 people are working in my team and so coming people on time, it is a difficult task. Okay, and still there are people come on late and we need to adjust them, we need to talk about it. But people go to the school on right time, people go to school on right time. Then when you come to profession, they have a lot of reason and excuses. So this is how our life is running up. Still we can able to do a lot of things and we can able to grow together. And today the topic is call to be free. So that is the topic today. The guest speaker is going to present to us the call to be free and a topic. And let me see about the topic and what is that learning for ourselves. And definitely there will be a takeaway will be there. And people are from Kovai City AG Church and you may be knowing about Dr. Lydia Edwin. So அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் எவ்ரி இயர்லி ஒன்ஸ் அது அவங்க நம்மளுடைய டீம் பிசினஸ் மீட்டிங் நமக்காக அவங்க பேசுறத பார்த்திருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் சர்ச்ல நிறைய தடவை அவங்க பேசியிருக்காங்க. ஸோ டு கிவ் யூ சம் பிரீஃப் அபவுட் டாக்டர் லிடியா எட்வின், ஷீ இஸ் அ passionate teacher and the researcher, and also she was involved into church ministry also among families and youth, and along with her husband Dr. Edwin Lydia is a keen reader as well as a prolific writer, and she holds a PhD degree. Okay, so today we have a PhD degree in electronics engineering. She was a postdoctoral fellow in Department of Electrical Engineering and also technician in Israel Institute of Technology in Israel, and she has been worked in Israel also. She worked in international exposure. She has published several research papers. Currently she and her husband Dr. Edwin serve as a professors in engineering college, leading engineering college in Coimbatore. They are blessed with 2 daughters. And so this is about little bit about Dr. Lydia Edwin. And today the topic will be called to be free.
And if you have any questions on the topic when doctor was speaking, you can put it in the chat box. If you have anything to discuss, you can put it in the chat box. Only people are joined today, you can able to put it, and people are into YouTube, you cannot able to put it, but just continue to listen. So now I would like to call Dr. Lydia Edwin to the stage. It means the forum. Thank you so much, sister, for coming down and the short notice. And thank you so much, Dr. Lydia Edwin, and over to you, sister. Yeah, thank you so much, brother. I'll share my presentation. So, as we heard, the topic for today is called to sister, be your voice is little lower, I think. Okay. I think I'm audible now, isn't it? Others, can you tell me, anyone? John, brother, can you tell me? Sister, voice is audible? It's clear. You can go ahead. No problem. Yeah. Yeah, thank you. So the title for today is called to be free. So நிறைய pictures பார்க்கிறோம், எவ்வளவு அந்த hot air balloonsலாம் they are free out in the air. One main reason why I chose this topic was, incidentally, tomorrow our country is celebrating its 75th Independence Day. So, Azadi Ka Amrit Mahotsav அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய celebrations வீட்ல இருந்து institutionsல இருந்து everywhere we see. And we should be grateful for our country. We should be proud that we are Indians. And நமக்கு முன்னாடி போன நம்மளோட freedom fighters வந்து they've done a great job in setting our country free. அதனால we are enjoying several freedom. நிறைய privileges that we enjoy now is because of the sacrifices they have done. So I was just going through the timeline of Indian independence. நம்ம எல்லாம் historyல school daysல படிச்சிருப்போம். 1885 அதுக்கு முன்னாடி இருந்தே how Mahatma Gandhi ji led Indian freedom movement வந்து வேற மூவ்மெண்ட்ஸ், இந்த அம்ரித்சர் massacreல இருந்து டாண்டி மார்ச், சத்யாகிரஹா, நம்ம அந்த 1857 ரிவோல்ட், இட் கோஸ் ஆன். நிறைய இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகண்ட் ஈவென்ட்ஸ், குவிட் இந்தியா மூவ்மெண்ட், நம்ம எல்லாரும் நம்மளோட ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். ஸோ செவரல் indigenous movements, voluntary people helping people from different states, different walks of life. நிறைய ஸ்காலர்ஸ்ல இருந்து, as it came down, farmersல இருந்து, literates, illiterates, எதுவுமே பார்க்காம they all fought for the independence of our nation. And tomorrow formally we'll celebrate. As businessmen working in different professionals, we should also be thankful to God and to them for the freedom we enjoy. And this is our prayer. இந்த ஒரு 75th year நம்ம வரப்ப கூட நம்ம ஜோயல்ல வாசிக்கிற ப்ராமிஸ் மாதிரி, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார்னு வாசிக்கிறோம். அந்த மாதிரி we pray that our land will continue to flourish. So keeping this in mind, so இதை வந்து நம்மளோட மைண்ட்ல, இந்த இண்டிபெண்டன்ட் இந்தியா மைண்ட்ல வச்சுட்டு, let's understand, are we really free within? நம்ம உண்மையிலே இந்த ஃப்ரீடம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமா? என்னோட பர்சனல் லைஃப்ல, என்னோட ஒருவேளை வெளியில we don't have, I'm not a slave to anybody, நம்ம கையில செயின்ஸ் கிடையாது, ஒருவேளை நம்ம ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல அப்படியெல்லாம் கிடையாது, we are moving out, நம்மளால பேச முடியும், நிறைய காரியங்கள் செய்ய முடியும். பட் இந்த ஒரு ஃப்ரீடம் வந்து am I really experiencing அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். I was just going through அந்த டைம் ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இருக்க லிட்ரேச்சர் நீங்க பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் poets is ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் வந்து ரொம்ப அழகான போயம்ஸ் எழுதியிருக்காரு. there is one poem called freedom. நான் ரொம்ப அதை கம் அக்ராஸ் பண்றது இல்லை, ஆனா இதை ப்ரிப்பேர் பண்றப்ப பார்த்தப்ப it was really, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. see, freedom அப்படி எழுதுறாரு அவரு ரவீந்திரநாத் தாகூர், ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் இஸ் த ஃப்ரீடம் ஐ கிளைம் ஃபார் யூ மை மதர்லேண்ட். எனக்கு அவரோட வேர்ட்ஸ் என்ன பிடிச்சதுன்னா, we had such visionary leaders. அவங்க தாய் மண்ணுக்காக, என்னோட மதர் லேண்டுக்காக, இந்தியாக்காக நான் என்ன வேணும்னா, ஐ ப்ரே தட் இட் வில் பி ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கெல்லாம் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு எழுதுறாரு. ஃப்ரீடம் ஃப்ரம் த பர்டன் ஆஃப் ஏஜஸ், பெண்டிங் யோர் ஹெட், பிரேக்கிங் யோர் பேக். இன்னொருத்தருக்கு வந்து அவங்க முதுக குனிய வச்சு சுமைய சுமந்து கஷ்டப்பட்ட காலங்கள் நிறைய. ஐ ப்ரே தட் யூ வில் பி ஃப்ரீ அப்படின்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் த ஷக்கிள்ஸ் ஆஃப் ஸ்லம்பர், நிறைய காம்ப்ளசன்ட் லிவிங்ல இருந்து ஃப்ரீடம் வேணும் அப்படின்றாரு. அண்ட் பியூட்டிஃபுல்லி ஹி ரைட்ஸ் லாஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் த இன்சல்ட் ஆஃப் டுவெல்லிங் இன் அ பப்பெட்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ இன்னொருத்தர் சொல்லி செய்யறது, ஒரு இண்டிபெண்டன்ட்
இண்டிபெண்டன்ஸ் இன் தாட், இண்டிபெண்டன்ட் இன் மைண்ட் செட், அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுல இருந்து ஃப்ரீடம் வேணும் என் கண்ட்ரிக்குன்னு எழுதுறாரு. இதே ரவீந்திரநாத் டேகோர் வந்து இன்னொரு போயம் கூட ஃபியூ லைன்ஸ் எழுதியிருக்காரு. வேர் த மைண்ட் இஸ் விதவுட் ஃபியர் and the head is held high. நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், அவர் எழுதுற எல்லாத்துலயுமே ஏன் இந்த ஃபியர் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றாருன்னு. ஒருவேளை அவங்க அந்த ஆங்கிலேயரோட ஆட்சி இருந்ததுனால மேபி அந்த பீப்புளோட மைண்ட்ல வந்து மனதளவுல வந்து நிறைய பாதிப்புகள் இருந்தது. See, he says when mind is without fear, when knowledge is free அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அழகான ஒரு பையன் லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, where the mind is led forward by thee into ever widening thought and action, into that heaven of freedom, my father, let my country awake. ஏன்னா ஒரு prayerful prayer poemல he says, அந்த மாதிரி ஒரு ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம்குள்ளதான் என்னோட கண்ட்ரி வந்து முழிக்கணும் அப்படின்னு ஹீஸ் ஒரு ப்ரேயரை தான் ஒரு போம் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஈவினிங் டைம்ல கூட ஆன் த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஸ் இந்தியன்ஸ், திஸ் ஷுட் பி ஆர் ப்ரேயர் டு as children of God. நம்ம என்ன டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷன்ல நம்ம இருந்தா கூட we should be grateful for the freedom and this should be our prayer. நீங்க அப்புறம் லைன் பை லைன் வாசிச்சு பாருங்க, so meaningful. ஏன்னா உங்க விஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா வந்து அவ்வளோ ஹையா இருந்திருக்கு. அண்ட் நம்மளோட டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் நம்ம இருக்கிற வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ஃபுல்ஃபில் தேர் விஷன். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃப்ரீடம் விச் அக்கார்டிங் டு ரவீந்திரநாத் டேகோர் ரிட்டன் இன் தோஸ் டேஸ். கமிங் டு அவர் லைஃப்ஸ், கால்டு டு பி ஃப்ரீ அப்படின்ற அந்த டாபிக்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஃப்ரீடம் அப்படின்னா என்ன? நான் இந்த டாபிக் ஒரு 2-3 days முன்னாடி சொன்ன பிறகு ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் அரவுண்ட் asking my children, asking my students, what is freedom? நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் சொன்னாங்க. ஃப்ரீடம் இஸ் டூயிங் வாட் ஐ வாண்ட் டு டூ. ஒரு டிப்பிக்கல் ஒரு ஸ்டூடெண்ட் டே ஆன்சர் நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் எவ்ரிபடி, ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஆன்சர் தான் டெஃபினெட்லி. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்யறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இன்னொரு மித் பாத்தீங்கன்னா, ஃப்ரீடம் இஸ் டு லிவ் வித்வுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எனக்கு இருக்கக்கூடாது, அப்படி நான் வாழ்றதுதான் உண்மையான ஃப்ரீடம் அப்படின்னு நீங்க ஒரு வேளை நினைக்கலாம். Myth number 3, freedom is not being accountable. யாரும் என்னை கேள்வி கேட்க கூடாது. I should keep doing things. அதுக்கான ரீசனோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் பத்தியோ என்கிட்ட யாருமே கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கலாம். ஃபைனலா, ஃப்ரீடம் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் அ பர்சன்ஸ் சரௌண்டிங்ஸ். என்னோட சூழ்நிலைகள் தான் என்னோட ஃப்ரீடம், என்னோட விடுதலையை வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுவுமே இந்த 4மே மித்ஸ் தான். மித்னா தட் விச் இஸ் நாட் ட்ரூ, அது வந்து உண்மை கிடையாது. நான் நினைச்சதெல்லாம் செய்யறப்ப வந்து அது உண்மையான ஃப்ரீடமா? அது கிடையாது. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. நான் யாருக்கும் கணக்கு சொல்ல வேணாம், நான் யாருக்கும் ரீசன் சொல்ல வேணாம், இல்லை என்னோட சூழ்நிலைகள்னால்தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றவங்களா இருந்தோம்னா, தட் இஸ் நாட் ட்ரூ ஃப்ரீடம். அது வந்து உண்மையான ஃப்ரீடம் இல்ல. இந்த ஈவினிங் டைம்ல கூட வாட் இஸ் ட்ரூ ஃப்ரீடம், உண்மையான ஃப்ரீடம்னா என்ன, என்னோட வாழ்க்கையில நான் அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? ஒருத்தர் இப்படி எழுதுறாரு, ட்ரூ ஃப்ரீடம் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இட் சிக்னிஃபைஸ் தி அப்சன்ஸ் ஆஃப் அப்ரெசிவ் ரூலர்ஸ். ஒருவேளை 1947க்கு முன்னாடி பிரிட்டிஷ் ரூலர்ஸ் இங்க இருந்தாங்க. ஸோ நிறைய நம்மளோட இந்தியன் நம்மளுக்கு ஒரு ஃபிளாக் கிடையாது, நம்மளுக்கு ரூல்ஸ் கிடையாது, நமக்கு கவர்மெண்ட் கிடையாது, அவங்க சொல்றது நம்ம செஞ்சோம். ஸோ இட்ஸ் ட்ரூ டு ஒன் சென்ஸ். அந்த மாதிரி அப்ரெசிவ் ரூலர்ஸ், அப்ரெசிவ் ரூல்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கிறது வந்து உண்மையான ஃப்ரீடம் ஒரு சென்ஸ்ல தான். See, freedom occurs when people join together, share their strengths for a common cause. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு காமன், ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட, வெல் சோசன் லிமிட்டேஷன்ஸோட செய்ய துணிகிறது தான் ஃப்ரீடம். அவர் எழுதுறாரு, ஃப்ரீடம் இஸ் ரிலேஷனல், இட் இஸ் ரெகுலேட்டிவ் அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள். என்னைக்கு ஃப்ரீடம் வந்து உண்மையான ஃப்ரீடமா இருக்கும்னா, இட் ஷுட் ரிலேஷனல்னா என்ன, ஒருத்தர் அதை பாதிக்கிறப்ப வந்து இட் ஷுட் நாட் ஹர்ட் அஸ், அண்ட் அது வந்து ரெகுலேட் பண்ண முடியணும். அண்ட் there is some responsibility involved. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஃப்ரீடம் இஸ் நாட் பீயிங் அக்கௌண்டபிள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையான ஃப்ரீடம் பாத்தீங்கன்னா there should be some regulation. So in the evening time, I want to place before you 8 things. And the 8 words உங்க முன்னாடி இருக்கு. So one by one we will look at it. So இந்த 8 விஷயங்கள்லயும் நம்மள வந்து we are called to be free. ஒரு இண்டிபெண்டன்ட் இந்தியால இருக்கோம், நம்ம தேசத்துக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில கூட, நம்மளோட உள்ளான வாழ்க்கையில கூட அந்த உண்மையான விடுதலையை வந்து நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதா? எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 8 கீவேர்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கீவேர்ட் என்னன்னா ரைஸ் அப். ரைஸ் அப்ல வந்து
I want to play a video. I'll just try. Sir, you are sharing any video, sir? We cannot able to see. I think display ஆகலை சிஸ்டர். இங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. இல்ல, we cannot able to நீங்க view. ஸ்கிரீன் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும். நீங்க இது மட்டும் அந்த விண்டோஸ் ஷேர் பண்ண கூடாது. இப்ப தெரியுதா? என்டையர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது. ஓகே. Okay, we start. Well, I only have one runner, and she's got asthma, so I'll have to figure it. Wait a minute, hold up. You lost your ball team. You changed sports, and you still got no team. Well, that's sad even for me. Well, you see why I'm so frustrated. Yeah, actually, I do. This year, I had the players, I had the schedule. I mean, this was going to be our year. I'm sorry. I'm going to dump on you. Sean, if I asked you who you are, what's the first thing that comes to mind? I'm a basketball coach. And if that's stripped away? Well, I'm also a history teacher. Okay. We take that away. Who are you? Well, I'm a husband. I'm a father. And God forbid that should ever change. But if it does, who are you? I don't understand this game. It's not a game, man. Who are you? I'm a white American male. Yeah, well, that's for sure. Is there anything else? Well, I'm a Christian. And what's that mean? It means follower of Christ. And how important is that? It's very important. Interesting. All right, so far down your list. Okay, wait a minute. I could have easily said Christian first. Yeah, but you didn't. Look, John, your identity will be tied to whatever you give your heart to. Doesn't sound like the Lord asked first place. You're calling me a bad Christian? Let me be a little direct. Last time you were here, you said you'd pray for me. Did you?
No. No. For someone who knows the Lord, you're acting like somebody who doesn't, which makes me wonder, what have you allowed to define you? When you lost your team, it didn't just disappoint you, it devastated you. Something or someone will have first place in your heart. But when you find your identity in the one who created you, it'll change your whole perspective. I'm sharing my screen. அந்த கிளிப்பிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். See, basically it is a conversation between a sick person and a basketball coach. So அந்த basketball coach என்ன பண்றாரு, ரொம்ப டெவாஸ்டேட்டடா இருக்காரு. ஸோ இந்த சிக் மேன் கேட்கிறாரு, who are you அப்படின்னு கேட்கிறப்ப அவன் சொல்ல, நான் ஒரு பாஸ்கெட்பால் கோச் அப்படின்னு. சரி, நீ பாஸ்கெட்பால் கோச் தானே? இல்ல, எனக்கு இப்ப டீம் கிடையாது, என் டீம்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும் டிஸ்மேண்டில் ஆயிட்டாங்க, இந்த தடவை நாங்க பிளே பண்ணியிருந்தா நாங்க ஜெயிச்சிருந்திருப்போம், பட் நோ ஐ டோன்ட் ஹாவ் அ டீம் எனிமோர், ஸோ தட் டைட்டில் இஸ் ஸ்ட்ரிப்ட் அவே அப்படின்றான். தென் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கிறப்ப ஐம் ஹிஸ்டரி டீச்சர் அப்படின்னு சொல்றான். ஸோ அதுவும் நீ உன்னை ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருந்து உன்னை வேலையை நிறுத்திட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்கன்னா தென் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கிறப்ப ஹி சேயிங் ஐ எம் அ ஹஸ்பண்ட், ஐ எம் அ ஃபாதர்னு. God forbid அதுவும் கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா who are you? I am a white American man அப்படின்னு சொல்றான். அதுவும் மேல அவ்வளவுதானா உனக்கு, that is all, is that all அப்படின்னு அந்த sick person கேட்கிறப்ப ஃபைனலா he says I am a Christian அப்படின்னு. Then the old man he tells some important statements. So அதுதான் நம்மளோட first secret of freedom. அந்த true freedom within ஓட first thing என்னன்னா rise up from the ashes. நமக்குள்ள இருக்கிற அந்த bondagesல இருந்து we need to rise. அந்த sick man கேக்குறான், what have you allowed to define you? இந்த ஈவினிங் டைம்ல வந்து ட்ரூ ஃப்ரீடம் எப்ப வரும் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் சொன்னாதான். what have I allowed to define? What have I allowed to define me? எது என்னைய டிஃபைன் பண்ணுது? Is it my இங்க சில கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்களேன். Is it my physical appearance? Is it my performance? ஒருவேளை அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம், அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கலாம், ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம். Is it my prosperity? என்னோட மணியோ என்னோட பொசஷன்ஸோ இல்லை, or it's my prestige or popularity? What have I allowed to define me? நான் யாரு? Who are you அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன பதில் சொல்வோம்? திருப்பி அந்த மேன் சொல்றாரு, see, your identity will be tied to whatever you give your heart to. இந்த ஈவினிங் டைம்ல ஐ மே பி அ ப்ரௌட் சிட்டிசன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா, ஆனா என்னோட வாழ்க்கையில வந்து நிறைய பாண்டேஜஸ் இருக்கலாம், நிறைய ஸ்லேவரி திங்ஸ் தட் மேக் மீ அ ஸ்லேவ் இருக்கலாம். ஆனா எப்ப எனக்கு உண்மையான ஃப்ரீடம் வரும் அப்படின்னா the first keyword is rise up. எப்ப எது என்னைய ரைஸ் பண்ண விடாம அழுத்தும் அப்படின்னா, when my identity is tied to something else. Just try to answer. ஒருவேளை என்னோட பிசினஸோட என்னோட ஐடென்டிட்டி டை ஆயிருக்கா? ஹூ ஆர் யூ அப்படின்னு இந்த ஈவினிங் டைம்ல கேட்டா வாட் வில் பி யுவர் ஆன்சர்? உங்களோட பேரா இருக்கலாம், உங்களோட பொசிஷனா இருக்கலாம், உங்களோட இட் கேன் பி எனிதிங். அந்த பர்சன் பதில் சொன்ன மாதிரி finally he tells a very beautiful statement. Find your identity in the one who created you. It will change your whole perspective. அதான் இந்த ஈவினிங் டைமோட கீ ஆஃப் த கிறிஸ்ப் ஆஃப் த என்டையர் டாக்கோட வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இதுதான். என்னைக்கு எனக்கு உண்மையான ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னா, only when I learn to find my identity in the one who created me. ஏன்னா that will change the perspective of everything. ஒண்ணு நமக்கு நடக்குது, ஒண்ணு நடக்கல, ஒருத்தவங்க இப்படி செய்யறாங்க, ஒருத்தவங்க செய்யல, யூ நேம் என்ன ப்ராப்ளம் நம்மள சூழ்ந்திருந்தா கூட, as long as I know I am the child of the Almighty God, தேவனுடைய பிள்ளைனா அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா, the freedom that I get is words cannot express. நிறைய தடவை அந்த ஃப்ரீடமை நம்மளோட ஃப்ரீடமை இன்ஹிபிட் பண்றது என்னன்னா, நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம வந்து நான் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்றதுல டைப் பண்ணாம, இந்த உலக பிரகாரமா இருக்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட நம்ம டைப் பண்ணி வச்சிருந்தோம்னா,
they will all bind us. அந்த உண்மையான இன்னர் ஃப்ரீடம் வந்து நம்மள இழந்துரும். That is what we see in the Garden of Eden. Garden of Edenல ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை படைச்சப்போ he had bestowed his best. அவங்களுக்காக தன்னோட பெஸ்ட கொடுத்திருந்தார். பர்ஃபெக்ட் செட்டிங்ல, சீனிக் பியூட்டில, பெஸ்ட் டெலிஷியஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தோட பர்ஃபெக்ட் திங்ஸ் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க என்னைக்கு அந்த ஐடென்டிட்டியை விட்டுட்டு, ஆண்டவர் கொடுத்த ஐடென்டிட்டியை விட்டுட்டு நான் தேவர்களை போல ஆகணும் அப்படின்னு இன்னொன்னுல போய் அவங்கள டைப் பண்ணாங்களோ, அன்னைக்கு they lost the game. They lost everything. அந்த பொசிஷனும் போயிடுச்சு, ஆண்டவரோட இருந்த உறவு, they lost everything. So the first important thing in freedom is rise up from the ashes and find your identity in the one who created you. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட், நம்மளோட வில், நம்மளோட இமோஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஐடென்டிட்டியை டிஃபைன் பண்ணும். நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? worth is being perfect or something. எப்பயுமே எது உண்மையான worth, எது உண்மையான சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும், எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட் சொல்ற பொய்யல், அதெல்லாம் மைண்ட் சொல்ற பொய்கள். நம்மளோட வில் என்ன பண்ணணும்? நம்மளோட சித்தம் என்ன பண்ணணும்? பர்ஃபார்ம் பண்ணணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் உண்மையான ஃப்ரீடம். ஏன்னா நம்ம தோத்து போயிட்டா அதுக்கு ஒரு ஸ்லேவ், ஒரு பாண்டேஜ் மாதிரி ஆயிடுது. ஃப்ரீடமையும் விக்டரியையும் சினோனிமஸா எடுத்து எப்பயுமே நம்ம ஜெயிக்கணும். அப்போ மைண்ட் இந்த மாதிரி போய் சொல்லி, வில் இந்த மாதிரி, நம்மளோட சித்தம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றப்போ இமோஷன்ஸ்ல என்ன வருது? அதனாலதான் நம்ம திரும்ப அந்த ரவீந்திரநாத் தாகூரோட போயம்ல பார்த்தோம், ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர். ஃபியர் வந்து இட் இஸ் அ பேரலைசிங் திங். ஃப்ரீடமோட ஆப்போசிட்டே வந்து many times it is fear, because fear வந்து it just enslaves us. அதே மாதிரி இது வந்து நம்ம சிக்னிபிகண்ட் ஆகணும்னா, இன்னொரு ஆள் நம்மள அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம மைண்ட் என்ன சொல்லணும்? லவ் இஸ் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மிங், கன்ஃபார்மிங். அவங்களோட சேர்ந்து இருக்கணும், அவங்களோட ஒத்து இருந்தாதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்ம பிசினஸ் அஃபீஷியல்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட வில் என்ன பண்ணும்? ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும். வாட் எவர் வி டூ, வி வில் ட்ரை டு ப்ளீஸ் எவ்ரி ஒன். அதோட அண்டர்லைங் ஃபியர் பாருங்க, fear of being rejected. என்னை யாரும் அக்செப்ட் பண்ணாம போயிட்டாங்கன்னா, அவங்க குரூப்ல என்னை சேர்க்காம போயிட்டாங்கன்னா. அதே மாதிரி the third thing which human beings crave for is security. அப்போ மைண்ட் என்ன சொல்லும்? I must be in control, இல்லைன்னா என்னைய விக்டிமைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வில் என்ன பண்ணும்? ஐதர் அடுத்தவங்க மேல கண்ட்ரோலிங்கா பிஹேவ் பண்ணும், இல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்க withdrawing மோட்ல வந்துருவோம். எமோஷனல் ஃபியர்ஸ் என்ன? அன்சர்டனிட்டி அண்ட் அபேண்டன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயஸ் சர்க்கிள்குள்ள நம்மளோட லைஃப் சுத்திட்டே இருக்கும். இப்ப அந்த வீடியோல நம்ம பார்த்த அந்த பாஸ்கெட் பால் கோச் பாத்தீங்கன்னா, he thought அவனோட டீம் நல்ல பாஸ்கெட் பால் டீம் வந்துருச்சு, ஷெட்யூல் வந்துருச்சு கையில, கப் வின் பண்ணிட்டோம்னா that's going to be the best year, he's going to gain significance. That was his aim. ஆனா அந்த டீம் எல்லாம் disintegrate ஆனோடனே it devastated him. ஏன்னா his identity was pinned to that being a coach. அதான் அந்த அடுத்த 6% வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, என்னைக்கு உன்னோட ஐடென்டிட்டியை நீ உன் கிரியேட்டர்ல வைக்கிறியோ அன்னைக்குதான் you will have true freedom. ஏன்னா everything else may be stripped away, but one thing that is permanent is your connect with your creator. So first key word for inner freedom வந்து ரைஸ் அப். செகண்ட் வந்து எது நம்ம பாக்குறோமோ அதை நான் ரெட் பேக்ரவுண்ட்ல போட்டிருக்கேன், லுக் அப். லுக் அப் என்னன்னா, when you connect yourself with the creator, நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த என்ஸ்லேவிங் திங் என்னன்னா, நிறைய போய் எப்படி இந்த ஏவாள் வந்து ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஏதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரான்னு சொன்னோடனே அவ சொல்றா, அப்படி இல்ல, seed of doubt இருந்து, seed of lies இருந்து many things Satan sowed in her mind. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில எதெல்லாம் நம்மள என்ஸ்லேவ் பண்ணுமோ, இந்த மாதிரி பொய்கள் வந்து நம்மள என்ஸ்லேவ் பண்ணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? when difficult circumstances come, அந்த மாதிரி நம்மள அமுத்துற பைண்ட் பண்ற காரியங்கள் வரப்போ, you should look up and tell, I have a father who loves me. எப்பயுமே அந்த heavenly connect மட்டும்தான் நமக்கு இன்னர் ஃப்ரீடம் கொடுக்கும். ஏன்னா there is always a God shaped vacuum in our lives. நம்ம எந்த வாக் ஆஃப் our லைஃப்ஸ்ல இருக்கலாம், என்ன ஸ்டேட்டஸ் இந்த சொசைட்டில எந்த ஸ்ட்ரேட்டால வேணா நம்ம இருக்கலாம், பட் என்னன்னாலும் பரவாயில்ல, we need a heavenly father. நிறைய தடவை நம்ம நினைக்கிறோம் அவர் insensitive, he's uncaring, he's demanding, passive, cold, absent, never satisfied, controlling, manipulative. நிறைய பேர் வந்து நிறைய டெஃபினிஷன் கொடுப்பாங்க. ஒரு
டிஃபிகல்ட் டைம்ஸ் இன் தேர் லைஃப்ஸ் கிராஸ் பண்றப்போ. பட் எப்போ நம்மளுக்கு உண்மையான ஃப்ரீடம் வரும்னா when we learn to look up. நம்ம லுக் அப் பண்றப்ப என்ன ஆகும்னா நம்மளோட எல்லா பெர்ஸ்பெக்டிவுமே மாறிடும். See, when we want to be successful, அப்படிதானே? சக்சஸ் வந்து அதோட கீ ஐடியா என்ன, கோல்ஸ் வைக்கணும். ஸோ உலக பிரகாரமா நம்மளுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கலாம். பட் அல்டிமேட்டா உண்மையான ஃப்ரீடம் நமக்கு இருக்கணும்னா we will see what God's goal for my life is, to become more like him. அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ், எது எனக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. நம்மளோட இம்பார்ட்டன்ஸோட கீ ஐடியா எப்பயுமே டைம் தான். ஏன்னா எதுக்கு நம்ம ரொம்ப டைம் கொடுக்குறோமோ அதான் நம்மளுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ். when we have that inner freedom within, டைம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ எது வந்து டிரான்சியன்ட், எது பெர்மனன்ட், எது கடந்து போகும், எது வந்து நித்தியத்திற்கானது அப்படின்றத வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட், வாட் ஃபுல்ஃபில்ஸ் மீ. நிறைய தடவை உலகம் கொடுக்குற சாட்டிஸ்பாக்சன் ஒரு கெட் டுகெதர்ல இருக்கலாம், இல்ல ஏதாவது பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். ஆனா அது எல்லாமே அனித்தியமானது. ஸோ எப்போ எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், when I'm involved in the kingdom. Satisfaction, happiness, pleasure, அது எல்லாமே when you look up, it is all defined in a new way. How secure I am, how peaceful I am, அது எல்லாமே ஆண்டவர் வந்து ரொம்ப அழகா டிஃபைன் பண்ணிடுவார். ஸோ இந்த when I look up, என்னோட definition of me வந்து it changes. See, we renounce the lie that our sense of worth and value comes from getting other people to like us and to like what we do. என்னையும் நான் செய்யற எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு பிடிச்சி அதை அப்ரூவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறத விட when I learn to look up, நான் செய்யறது, நான் செய்ய நினைக்கிறது, என்னோட வாழ்க்கை எல்லாமே வந்து it should please God அப்படின்னு நினைக்கிறப்ப அதான் ட்ரூ ஃப்ரீடம். நிறைய தடவை when we become people pleasers, அடுத்தவங்க என்னோட ஆக்ஷன்ஸ் அப்ரூவ் பண்ணணும், அடுத்தவங்க என்னோட ஆக்ஷன்ஸை வந்து அசர்டன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ that becomes a big yoke of slavery. ஒரு நுகம் மாதிரி அது மாறிடும். ஆனா God will walk in freedom when we learn to look up. அதான் வந்து ரெண்டாவது கீவேர்ட். மூணாவது கீவேர்ட் வந்து வைஸ் அப். வைஸ் அப் வந்து அப்படின்னா என்ன, we should become wise. நம்ம வந்து ரொம்ப ஞானமா நடந்து கொள்ளணும். ஏன்னா சில காரியங்கள், சில சிந்தனைகள், சில எண்ணங்கள் வந்து நம்மளோட இருதயத்துக்குள்ள, நம்மளோட வாழ்க்கையில வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஹோல்டா மாறிடும். அப்படி அசைக்கப்பட முடியாத கட்டுகளா மாறிடும். ஸோ we need to be wise. பாருங்க, ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அப்படின்னா என்ன, they are destructive habits, thinking, feeling, acting. நம்மளோட யோசனைகள்ல the way we feel, நம்மளோட ஆக்ஷன்ஸே சிலதெல்லாம் மாறிடும். அதெல்லாம் பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு, அசைக்க முடியாத கொட்டைகளா நம்ம வாழ்க்கையில மாறிடும். It can become a mindset that is impregnated with hopelessness. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்பயுமே பயந்து இருப்பாங்க, எப்பயுமே நம்பிக்கை இல்லாததுமா எப்பயுமே இருப்பாங்க. They will always think what is God, contrary to God. ஸோ மூணாவது கீவேர்டு இன்னைக்கு பாக்குறது we need to be wise. அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அந்த மாதிரி கட்டுகளை வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கவே விடக்கூடாது. சம் காமன் டிஃபென்சஸ் என்ன தெரியுமா, டினை பண்றது. சில பேர் வந்து ரிக்ரெஷன், ப்ரொஜெக்ஷன், ஃபேண்டசி, எப்பயுமே ஒரு இமேஜினேட்டிவ் வேர்ல்டுலே இருப்பாங்க. அப்புறம் இமோஷனலா அவங்கள இன்சுலேட் பண்ணிடுவாங்க, யாருமே அவங்கள ரீச்சே பண்ண முடியாது. அப்புறம் கோவம், டிஸ்பிளேஸ்ட் ஆங்கர்னா வரவங்க மேல கோபப்படாது, மத்தவங்க மேல எல்லாம் கோவத்தை காமிக்கிறது, தப்பு செய்யறது வந்து ரேஷனலைஸ் பண்றது. அந்த மாதிரி நிறைய காமன் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐ எம் அ மதர் அண்ட் சம்டைம்ஸ் when my children are rebellious and rejecting God, ஃபார் எக்ஸாம்பிள், அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா இமீடியட்டா நான் என்ன யோசிப்பேன், இட்ஸ் மை ஃபால்ட், இது என்னோட குறைதான். உடனே அது என்ன ஃபீலிங்க்கு போகும், இட் மேக்ஸ் மீ ஃபீல் கில்ட்டி. அதே மாதிரி ஒருவேளை ஐம் ஒர்க்கிங் இன் அ பிளேஸ், ஐ டோன்ட் கெட் ப்ரமோஷன் ஆர் அன் இன்க்ரிமெண்ட் ஆர் வாட் எவர், உடனே what do I think, I'm no good, I'm worthless அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சிச்சுவேஷன் பாருங்க, when your spouse asks for a divorce, I'm not loved, உடனே ரிஜெக்ஷன். இந்த மாதிரி லைஃப் சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்டா போறப்போ இட் மேக்ஸ் அஸ் திங்க் தட் only I am at fault. அண்ட் அந்த ஃபீலிங் வந்து ஃபீலிங் ஆஃப் ரிஜெக்ஷனோ, கில்ட்டோ, வொர்த்லெஸ்னஸோ நமக்கு வந்துடும். நம்மளோட அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எப்படி மாறுது பாருங்க. ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்றப்ப அது வந்து கோவமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், ஆங்ஸைட்டியா இருக்கலாம், இன்செக்யூரிட்டி, லேசினஸ். நிறைய தடவை லேசினஸ் எல்லாம் நம்ம ஜஸ்டிஃபை பண்றோம், ரொம்ப டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் we should take care. ஆல்கஹாலிசம், ஒர்க்கஹாலிசம், நிறைய பேருக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸே தெரியாது. ஒர்க்கஹாலிசம், செக்ஷுவல் பாண்டேஜ், டிப்ரெஷன்,
மனக்கசப்புகள், bitterness, pride, பெருமை, rebellion, டிசெப்ஷன், ஒப்சசிவ் தாட்ஸ், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்ஸ் தான். இதெல்லாம் வந்து நம்மள உள்ள கட்டிடுச்சுன்னா we will never experience. நான் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட சிட்டிசனா இருக்கலாம், ஆனா அந்த உண்மையான ஃப்ரீடமே இருக்காது. பாருங்க, டெம்டேஷன் வரப்ப ஐ ஃபைண்ட் மை ஓன் வே டு ஃபீல் குட் அபவுட் மை செல்ஃப். நான் என்னைய பத்தி நல்லதான் நினைச்சுக்கிறதுக்கு நானே ஒன்னு யோசிச்சுப்பேன். ஐ சூஸ் டு அக்செப்ட் த வே காட் கிரியேட்டட் மீ ஆர் புட் அதர்ஸ் டவுன் டு மேக். ஸோ இதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒரு வழி ஆண்டவருடைய பிள்ளைனா அப்படின்னு நம்ம பார்த்து ஐ கேன் see myself through God's eyes. இல்லைன்னா இன்னொரு ஆளை கீழாக்கி ஐ கேன் சூஸ் த லோ ரோட். ஸோ அடுத்தவங்களை வந்து நான் மட்டம் தட்டி அதை நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறப்ப ஐ வில் பிகம் அ கிரிட்டிக்கல் பர்சன் அண்ட் தட் வில் பிகம் அ ஸ்ட்ராங் ஹோல்ட். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு இடிக்க முடியாத ஒரு கட்டு மாதிரி நம்மளுக்கு ஆகி தட் பிகம்ஸ் அ ஸ்ட்ராங் ஹோல்ட். ஆனா இது எல்லாத்தோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்ல இருந்தும் காட் கேன் செட் அஸ் ஃப்ரீ. ஆண்டவர் வந்து நம்மள ஹி கேன் செட் அஸ் ஃப்ரீ. நம்மளுக்கு வந்து உண்மையான விடுதலையை கொடுக்க முடியும். நம்மளோட மாம்சத்தின் காரியங்கள்ல இருந்து நம்மளோட மனதை அவர் புதிதாக்க முடியும். இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து விடுவிக்க வந்து he can reorder our strategies. நம்மளோட ஆவிக்குரிய எதிரியா இருக்க சாத்தானு கிட்ட இருந்து அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தருவார். So all those strongholds can be torn down. So இந்த தேர்ட் கீவேர்டு வந்து வைஸ் அப், பி வைஸ். எந்த மாதிரி கட்டுகள், இங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, அதை நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த மாதிரி ஒரு கட்டுகள்ல வந்து என்னைய கட்டி இருக்கு, வாட் இஸ் இட் தட் இஸ் பைண்டிங் மீ ஆர் என்ஸ்லேவிங் மீ? இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு தான் I have a God, and this evening we are called to be free. And நாலாவது keyword வந்து open up. ஓப்பன் அப் வந்து நிறைய தடவை அடுத்தவங்க நம்மள வந்து தப்பா நடத்துறப்போ, அடுத்தவங்க நம்மளுக்கு தீங்கு செய்யறப்போ சம்டைம்ஸ் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் அதை ஊண்டா வந்து நம்ம மனசுல வச்சுட்டே இருக்கோம். சில பேரை வந்து நம்மளால மன்னிக்க முடியாது. ஓப்பன் அப் அப்படின்னா என்னன்னா, the fourth keyword வந்து face the pain in your life and make the tough choice to forgive from your heart. நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் வந்து நம்மள வந்து ஹர்ட் பண்ணிருக்கலாம். நிறைய பேர் நம்ம மேல காயங்கள் வர வச்சிருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலோ, வாட் எவர், என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. the fourth keyword is அந்த மாதிரி காயங்கள் எல்லாம் மன்னிக்க நான் ரெடியா இருப்பதான் என்னால உண்மையான ஃப்ரீடம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கசப்பு, மன்னிக்க முடியாத தன்மை வந்து அது ஒரு பாண்டேஜ். இங்க சில ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்களேன். ஐ ஃபர்கிவ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ டிட். நீ முதல்ல இதே தப்பு செஞ்சு நான் மன்னிச்சிட்டேன், நான் திருப்பி மன்னிக்க மாட்டேன். யூ டோன்ட் நோ வாட் தே டிட் டு மீ. ஏன் என்னால மன்னிக்க முடியாது? அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, என்னால எப்படி மன்னிக்க முடியும்? God may forgive them but I cannot. ஆண்டவர்னா உங்களால மன்னிக்க முடியும், என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். But I can't let them get away with this. இந்த தடவை நான் உங்களை கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன். If it will make you happy, I'll say that I forgive them. உங்க சந்தோஷத்துக்கு வேணா நான் மன்னிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா என்னால மன்னிக்க முடியாது. I know this may tear me up inside, but I just can't bring myself to forgive them. என்னால மன்னிக்கவே முடியாது. I have right to be mad at them. அவங்கள மேல கோபப்படுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. I can't wait until God gets back at them. அதனால நான் மன்னிக்க மாட்டேன். You may have many such reasons. நீங்க அண்டர்கோ பண்ண பெயின், இல்ல நீங்க அண்டர்கோ பண்ண இன்ஜஸ்டிஸ் வந்து it can be anything. ஆனா இந்த ஈவினிங் டைம்ல காட்ஸ் வேர்ட் இஸ், நம்ம வந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கதான் அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த அழைப்பு நம்ம இணங்கணும் அப்படின்னா ஐ நீட் டு ஓப்பன் அப். உள்ள இருக்கிற அப்படியே பாய்லிங் ரேஜ், காயங்கள், அதெல்லாத்தையும் வந்து கட்டுறதுக்கு ஆண்டவர் வந்து ஃபெய்த்ஃபுல்லா இருக்காரு. காரிட்டன் பூம் வந்து நிறைய அந்த ஜெர்மன் ஹாலோகாஸ்ட் அப்ப, அந்த ஹிட்லர் நாசி டைம் அப்ப வந்து எப்படி நிறைய யூதர்களை கொலை பண்ணப்போ அந்த காரிட்டன் பூம் வந்து நிறைய ஜூஸ், அவங்க அப்பா வந்து ஒரு வாட்ச் மேக்கர், சோ அவங்க கடையில வந்து நிறைய பேரை ஒளிச்சு வச்சிருந்தாங்க ஜூஸ. சோ ஹைடிங் பிளேஸ் அப்படின்னு புக் இருக்கு, மூவி இருக்கு, நீங்க முடிஞ்சா வாசிச்சு பாருங்க. சோ காரிட்டன் பூம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க நிறைய யூதர்கள் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாசி கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு காரிட்டன் பூமியும் அவங்க அக்கா பெட்சியையும் அவங்களுக்கு கூட்டிட்டு போய் அவங்க பயங்கர கஷ்டப்படுவாங்க. நாசி கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல நடக்கிற கொடுமைகள் எல்லாம் நீங்க ஹிஸ்டரி புக்ஸ்ல வாசிச்சிருப்பீங்க. அவ்வளவு கொடுமையான விஷயங்கள். அதெல்லாம் எத்தனையோ இயர்ஸ் அந்த பாட அனுபவிச்சுட்டு
அப்படியே சாப்பாடு கிடைக்காம எலும்பு கூடுகளா தான் அவங்க நடந்து போவாங்களாம். மெனி டைம்ஸ் தே ஹேட் டு வாக் நேக்கட், தே ஹேட் டு டூ இம்பாசிபிள் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்ஸ். அவங்க அக்கா பெட்சீட்டன் ரூம் வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இறந்துருவா, அவ்வளோ கஷ்டங்கள் தாங்க முடியாம. ஒன் மார்னிங் அந்த ஃப்ரீடமோட ரோல் கால் அப்போ காரிட்டன் பூமோட நம்பர் கால் கூப்பிடுவாங்க. ஷி வாஸ் செட் ஃப்ரீ. ஆனா வெளியே வந்த பிறகு தான் அவளுக்கு தெரியும் தட் வாஸ் அ மிஸ்டேக் அப்படின்னு. ஆனா God had worked through it. அவ வெளியே வந்துட்டு she traveled across the world carrying the message of forgiveness. ஒரு தடவை ஒரு சர்ச்ல போயிட்டு, அந்த ராவன்ஸ்பர்க் தான் அந்த ஜெயில் இருந்த இடம். ஸோ ராவன்ஸ்பர்க் ஜெயில அவங்க பட்ட கஷ்டங்கள், கொடுமைகள் எல்லாத்தையும் விவரிச்சுட்டு, but God has healed my heart, I forgive them என்று ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ் ஆன் forgiveness கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டு மெசேஜ் முடிஞ்சிட்டு வெளியே வரப்போ எல்லாரும் கிரீட் பண்றாங்க. எல்லாரும் போன பிறகு ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தானா, அந்த மனுஷனை பார்த்தோன்னே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோமேன்னு. அப்புறம் தான் அவன் கை நீட்டி, பிகாஸ் இட் வாஸ் காமன் ஃபார் தெம் டு ஷேக் ஹேண்ட்ஸ்ல, ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ண கை நீட்டிட்டு, மேம் டு யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு சொன்னானா. அப்போ காரிட்டன் பூம்க்கு ஞாபகம் வந்துச்சு அது யாருன்னு. அந்த ராவன்ஸ்பர்க் ஜெயில இருந்த ஒரு சோல்ஜர். சோ அவனை பார்த்தோன்னே அவ கண்ணு முன்னாடி அவங்க அக்காவும் அவளும் பட்ட கஷ்டங்கள், எத்தனை நாள் சாப்பாடு இல்லாம, ட்ரெஸ் இல்லாம, எவ்வளவு கஷ்டப்பட்டு துடிச்சாங்கன்றதெல்லாம் அவ கண்ணு முன்னாடி போகுதா. அந்த மனுஷன் பேசிட்டே இருக்கானா, ஐ எம் சேஞ்ச்ட், ஐ மெட் ஜீசஸ், ஐ நோ மை சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம், will you forgive me அப்படின்னு கேட்டப்போ she writes, இந்த அவன் பேசிட்டே இருக்கான், ஆனா என் கண்ணு முன்னாடி இந்த சீன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இட் வாஸ் இம்பாசிபிள். அவன் ஜோம் பண்ணாலா, ஃபாதர் ஹெல்ப் மீ, நான் forgiveness பத்தி ரொம்ப நல்லா பேசிட்டேன், but when it comes, கை நீட்டிட்டா, and she says God's love, it just flowed on me, and என்னால அவரை மன்னிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவர் அழகா எழுதுவாங்க. And she says, see, forgiveness is the key that unlocks the door of resentment and the handcuffs of hatred. She also says, forgiveness is setting the prisoner free only to find that the prisoner was me. எவ்வளவு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. நிறைய தடவை நம்ம மன்னிக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம மன்னிக்கிறப்ப ஜெயில இருந்து ஒரு ஆளை வெளியே விடுறோம். ஆனா உண்மைக்கே நம்ம நினைக்கிறோம் நமக்கு அகேன்ஸ்டா பாவம் செஞ்சவங்களதான் நம்ம ஃப்ரீயா விடுறோம்னு நினைக்கிறோம். பட் த ட்ரூத் இஸ், நீங்களும் நானும் மன்னிக்கிறப்போ the prisoner who is set free is us. அப்புறம் பாருங்க, நம்ம மன்னிக்கலன்னா எது நம்மள லாக் பண்ணிருக்குன்னா, ரிசென்ட்மெண்ட்னா எரிச்சல், அண்ட் ஹேட்ரட் வெறுப்பு. அந்த எரிச்சலும் வெறுப்பும் மனசுல இருக்கிறத அன்லாக் பண்ணி, அந்த ஹேண்ட்கப்ஸ்னா கையில போட்டிருக்க விலங்குகள் திறக்கப்படணும் அப்படின்னா only forgiveness can do. So the fourth keyword this evening, உண்மையான freedom from within எனக்கு இருக்கணும் அப்படின்னா, I need to open up. யார் மேலெல்லாம் எரிச்சல் இருக்கும், யார் மேலெல்லாம் மன்னிக்க முடியாது, இவங்களை என்னால மன்னிக்கவே முடியாது. நீங்க அப்புறம் இந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா தெரியும், you may be able to relate with many things. அந்த மாதிரி பாண்டேஜஸ் எல்லாம் ஓப்பன் அப் பண்றப்பதான் they will be free. So that's the fourth keyword for us, open up. Fifth bow down and stand up. Bow down and stand up எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம குனிஞ்சு நம்ம நிக்கணும். எப்பனா, என்னைக்கு எனக்கு உண்மையான ஃப்ரீடம் வரும்னா, நம்ம சொல்றோம்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாம வாழ்றது, நான் நினைச்சதெல்லாம் செய்யறது, அது ஃப்ரீடம் கிடையாது. when you understand the authority we have to resist the devil, and when we surrender to Christ's authority in our lives, ஆண்டவருடைய அத்தாரிட்டிக்கு என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறப்பதான் உண்மையான ஃப்ரீடம். நம்ம நினைக்கிறோம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நோ அக்கௌண்டபிலிட்டி தான் ஃப்ரீடம்னு. கிடையவே கிடையாது. ஆண்டவர் முன்பாக பணிஞ்சு அவருக்கு முன்பாக நம்ம நடக்கிறப்பதான் உண்மையான ஃப்ரீடம். ஸோ ஆவியில நிறைஞ்சு நடக்கிறப்பதான் இட் இஸ் வாக்கிங் இன் லிபர்ட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும், ஃப்ரீடம் இட் இஸ் நாட் சிட்டிங் ஒரு இடத்துல உட்காந்து. நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் பாத்தீங்கன்னா, அவங்க ஒருவேளை நிறைய டெக்னாலஜி இல்லை இப்போ, அப்ப இல்ல ஒரு மூவ்மெண்ட்டை சேர்க்கறது இப்ப இருக்க டிஜிட்டல் மீடியா பீரியட்ல ரொம்ப ஈஸி. ஆனா அந்த காலத்துல இட் வாஸ் நாட் ஈஸி. ஒரு மூவ்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும்னா, நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் பீப்புளை கேதர் பண்ணணும்னா இட் வாஸ் நாட் வெரி ஈஸி. But still they did it. They walked, they talked. Freedom it is not sitting, அப்படியே உட்கார்ந்து காம்ப்ளசண்டா தூங்கிட்டு இருக்க வாழ்க்கையில. It is walking. At the same time, மூணாவது பாருங்க, it is walking and not running. நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் என்ன வேணா செய்வேன், என்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஓடுற விஷயம் கிடையாது. You walk. நாலாவது பாருங்க, you are walking by being led. எப்படி நடக்கிறோம்?
ஆண்டவர் சொல்றத கேட்டு நம்ம நடக்கிறது தான் உண்மையான ஃப்ரீடம். ஸோ த லைஃப் ஆஃப் ஃப்ரீடம் ஓட 5th கீவேர்ட் வந்து ஆண்டவருக்கு முன்பாக பணிஞ்சு யூ ஸ்டாண்ட். And the 6th keyword is wake up. எப்போ நம்மளோட இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃப்ரீடம் வந்து காக்கப்படுறதுக்கு we have a excellent defense mechanism. ஃபிளைட்ல, ஏர்ல சரி, வாட்டர்ல சரி, நேவல் ஃபோர்ஸஸ் இருக்கு, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கு, லேண்ட்ல ஃபைட் வந்தாலும், ஸ்கைஸ்ல ஃபைட் வந்தாலும், வாட்டர்ஸ்ல ஃபைட் வந்தாலும் நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர் ஆல் equipped. அண்ட் எவ்வளவோ crores நம்ம டிஃபென்ஸ்ல நம்ம கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது. ஏன்? Though we are independent, it is our responsibility to guard our independence. அதே மாதிரிதான் என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்டர்னல் ஃப்ரீடம் வந்து நான் கார்டு பண்றதுக்கு I should always be vigilant. எப்பயுமே நான் வந்து முழிச்சிருக்கணும். I should not be caught slumbering. அப்படி தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா I may lose my freedom. என்னோட வாழ்க்கையில கூட நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், our life is a warfare. நீங்க எந்த பிசினஸ் எடுத்துக்கோங்க, பிசினஸ்ல வந்து நம்ம ஃபிளரிஷ் பண்ணணும் அப்படின்னா we need to know what is trending, what is the technology upgrade. நம்மளோட காம்படிட்டர் வந்து என்ன மாதிரி அப்கிரேடுக்கு போறாங்க, அவங்க என்ன வித்தியாசமா செய்யறாங்க, என்ன டெக்னாலஜிக்கு போறாங்க, that we need to do. இல்லைன்னா we will lose the race. ஏன்னா எவ்ரி டே இட் கீப்ஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஃபேக்கல்டி கிட்ட நான் பேசுறப்ப அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்தாங்கன்னா 4 years கழிச்சு they will go out. 4 years கழிச்சு when they go out, job scenario itself will change. So you're preparing them for a job that is not created. அப்போ 4 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியாது. புது டெக்னாலஜி வர்றதுனால புது வேலை வாய்ப்புகள் வருது. சோ இன்னைக்கு அவங்களுக்கு நடத்துற பாடம் எதுக்கு யூஸ் ஆகணும்? இன்னும் உருவாக்கப்படாத ஒரு ஜாபுக்காக அவங்களை எக்யூப் பண்ணணும். சேம் வே என்னோட இன்டர்னல் ஃப்ரீடம் நான் காத்துக்கொள்ளணும் அப்படின்னா ஐ நீட் டு நோ, நான் என்னோட வாழ்க்கை வந்து ஒரு வார் ஃப்ரண்ட். நம்மளுக்கு நல்லா தெரியும், எத்தனையோ ஜெயண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு தடவை மார்க்கெட்ல பீக்ல இருந்தவங்க எல்லாம் நோ தே ஆர் நோவேர். ஏன்னா just because they were not awake enough, they were not vigilant enough. நமக்கு முன்னாடி நம்மளோட போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இந்த சோனி ஃபில்ம்ஸ், கொடாக் ஃபில்ம்ஸ், எல்லாம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்ம்ஸ்ல எடுப்போம். அதெல்லாமே அவங்க when the digital era came, they didn't want to move. And நிறைய பேரு they lost the race. நம்மளோட போன்ஸ்ல தெரியும், நோக்கியா போன், சாம்சங் போன்ஸ், ஆப்பிள் போன்ஸ், டிஃப்ரெண்ட் போன்ஸ் இருக்கு. ஏன் அந்த வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரப்ப எல்லாமே பழைய டெக்னாலஜிஸ் ஆல் went away because they did not scale up. They were not vigilant enough. நம்மளோட வாழ்க்கையில கூட சாத்தானும் அவனோட ஆர்மிஸும் வந்து they are always planning to push us down. நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா you can read the book called The Screwtape Letters by C.S. Lewis. C.S. Lewis ஓட ரொம்ப அழகான ஒரு புக், அது ரொம்ப வித்தியாசமான ஒரு புக்கு. எப்படின்னா ஒரு சீனியர் டெவில் வந்து ஜூனியர் டெவில்க்கு எழுதுற லெட்டர்ஸ். ஸோ அதான் அந்த ஸ்க்ரூடேப் லெட்டர்ஸ். ஸோ வேர்ம்வுட் அப்படின்ற டெவில் தான் எழுதுவாரு. ஸோ சீனியர் டெவில் வந்து ஜூனியர் டெவில்க்கு அட்வைஸ் கொடுப்பாரு, எப்படிலாம் வந்து அவனோட பேஷண்ட் எல்லாம் யாரு, அவனோட பேஷண்ட் எல்லாம் வந்து ஆண்டவரை ஃபாலோ பண்றவங்க. ஸோ ஆண்டவரை ஃபாலோ பண்றவங்க எப்படி எல்லாம் அவங்கள வழி தவற வைக்கணும், அவனுக்குன்னு நியூ ஐடியாஸா கொடுப்பாரு. So if you want, you can read that book. It's a nice book. It will tell you எப்படி அந்த ஒரு unseen realmல வந்து the angels of devil and his armies வந்து how they are planning to topple the children of God. The spiritual forces ஓட ஒரு glimpse கிடைக்கும். We should always be அந்த freedom நம்ம காப்பாத்திக்கொள்ளணும். அப்படின்னா இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃப்ரீடம் காப்பாத்திக்க எப்படி நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் 24/7 நம்மளோட பார்டர்ஸ்ல நிக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மளோட லைஃபோட பார்டர்ஸ் எல்லாத்துலயும் should be vigilant. நம்மளோட வல்னரபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல வந்து we are very vulnerableனா நிறைய விதத்துல சாத்தானையும் அக்கினி அஸ்திரங்கள் என்ன பண்ணும், நம்மள பாதிச்சிடும். when people accuse us, ஏமாத்துறப்போ, டெம்டேஷன்ஸ் வரப்போ, அக்யூசேஷன்ஸ் வந்து சாத்தான் தான் பொய்க்கு பிதா, he is the chief accuser. அந்த மாதிரி டிசீவ் பண்றதுக்கும் அவனோட நிறைய டிசீவிங் டூல்ஸ் வச்சு நம்மள டிசீவ் பண்ண முடியும். நிறைய டெம்டேஷன்ஸ் மூலம் நம்மள அமுக்க முடியும். நம்மளோட வல்னரபிலிட்டிஸ், எந்த வல்னரபிலிட்டிஸா நம்மளோட வீக் பாயிண்ட்ஸ் எது அப்படின்றத வந்து நம்ம நல்லா அறிஞ்சுக்கணும். எப்படி ஒரு தேசத்தோட செக்யூரிட்டி, தேசத்தோட இண்டிபெண்டன்ஸை ப்ரொடெக்ட் பண்ண அந்த வல்னரபிள் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அங்க வந்து
டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி வைக்கிறாங்கல்ல, எல்லா ஹார்பர்ஸ்லயோ இல்ல பார்டர்ஸ்லயோ எங்கெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ் இருக்கும் அங்க எப்படி பெஸ்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் அந்த வல்னரபிள் ஏரியாஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சு we need to wake up and we need to secure that. அப்பதான் வந்து we can have that inner freedom. And seventh keyword வந்து get up. Get up நம்ம பார்த்தோம், இந்த வல்னரபிலிட்டிஸ்ல பார்த்தோம், அக்யூசேஷன்ஸ், டிசெப்ஷன், டெம்டேஷன்லாம் நம்மளோட வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்பயுமே இந்த நம்மளோட ஃப்ரீடம் அஃபெக்ட் பண்றதுக்கு ஆல் தீஸ் திங்ஸ் வெல்கம். நம்மளோட மாம்சத்தை நிச்ச, கண்கள் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், 4 years முடிஞ்சிட்டு எல்லாரும் ஒரு டிகிரி சர்டிபிகேட்டோட வெளியே போவீங்க. ஆனா வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹூ யூ ஆர். உன்னோட ஸ்கில் முக்கியம், உன்னோட கேரக்டர் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்பயுமே. ஸோ அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில கூட when we are free within, we need to wake up and we need to get up to the reality. என்ன ரியாலிட்டினா, இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்பயுமே ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸ்லீப் வர்சஸ் லேசினஸ். தூங்குறது வந்து இம்பார்ட்டன்ட். ஆனா எவ்வளவு நேரம் தூங்கணும், எப்ப தூங்கணும், அது எல்லாத்தையும் மானிட்டர் அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் we will become lazy. அது வந்து ஒரு thin line of demarcation தான். வாழ்றதுக்கு வந்து நம்ம சாப்பிடணும், ஈட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா அதுல ஒரு லிமிட்ஸ் இருக்கு. that should not go to gluttony. இன்டிமசி, ஒருத்தர் பழகிறப்ப இன்டிமசி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் அதுல ஒரு பார்டர் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இன்னொருத்தரோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃப்ரெண்டா இருக்கிறப்போ again there is a border line that should not become a controlling relationships. ஒர்க் இம்பார்ட்டன்ட். ஒர்க் வந்து நம்ம தேவை, நம்ம செய்யணும், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற காரியம். பட் இஸ் தட் டிரைவிங் மீ, இஸ் தட் மேக்கிங் மீ ஒர்க்கஹாலிக்? ஸோ ஆண்டவர் கொடுக்குற அந்த இன்னர் ஃப்ரீடம் நம்ம ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரியாலிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கெல்லாம் we should get up and we need to be alert. எல்லாத்துக்கான கரெக்ட் பார்டர்ஸ் வந்து நம்ம வைக்கணும். அண்ட் ஃபைனல் கீ வேர்ட் டு செக்யூர் அவர் ஃப்ரீடம் என்ன தெரியுமா? டேக் அப். டேக் அப் அப்படின்னா we need to take, we need to be armed. நிறைய தடவை நான் என்னோட கிளாஸ்ல வந்து இந்த AIML டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறப்ப ஐ யூஸ் டு டெல் த ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒருவேளை நான் மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், ஸோ நிறைய மெக்கானிக்கல் டாபிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, ஆட்டோமொபைல் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ ஐ வில் டெல் தெம், உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன வேணா இருக்கலாம், பட் இப்போ பேசிக் திங்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா, இட் இஸ் லைக் ஐ எம் சென்டிங் யூ டு அ வார் அன்ஆர்ம்டு. ஒரு சண்டைக்கு வந்து எந்த ஒரு ஆயுதமே இல்லாம நான் உங்களை அனுப்புற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப வெளியே போனா டெக்னாலஜி ஃபுல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது உண்டு. அதே மாதிரிதான் இண்டிபெண்டன்ட் இந்தியால இருக்கோம். என்னோட ஃப்ரீடம் நம்ம பாதுகாத்து கொள்ளணும்னா we are armed in every way. அதே மாதிரி பர்சனல் லைஃப்ல ஐ எம் கால்டு டு பி ஃப்ரீ. எதெல்லாம் நம்மள பைண்ட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பாண்டேஜஸ்ல இருந்து செட் ஃப்ரீ ஆகி என்னோட ஃப்ரீடம் வந்து நான் காத்துக்கொள்ளணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஐ நீட் டு டேக் அப். பிகாஸ் ஒன்லி when I take it up, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் அரைக்கச்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தை தி சோர்ட் ஆஃப் தி ஸ்பிரிட். இந்த மாதிரி நான் ஆர்ம்டா இருக்கிறப்ப மட்டும்தான் only when I take up the armor of God I can be free. ஸோ இந்த 8 keywords நம்ம பார்த்தோம். உண்மையான ஃப்ரீடம்னா என்னன்னு பார்த்தோம், ஃப்ரீடம் பத்தியான மித்ஸ் பார்த்தோம், பொய்களை பார்த்தோம், உண்மையா வாட் இஸ் ட்ரூ ஃப்ரீடம்னு பார்த்தோம். அண்ட் அந்த ஃப்ரீடம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி செட் who are you? Who are you அப்படின்றதுக்கான ஆன்சர் நம்ம கொடுக்கணும். மை ஐடென்டிட்டி இஸ் டைட் டு வேர் மை ஹார்ட் இஸ். அந்த வீடியோ கிளிப்பை நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாட் டிஃபைன்ஸ் யூ? எது நம்மள டிஃபைன் பண்ணுது? என்னைக்கு என்னோட கிரியேட்டரோட என்னோட ஐடென்டிட்டி டைப் ஆகுதோ அப்பதான் உண்மையான ஃப்ரீடம். தென் we said we need to look up to God. அண்ட் அதுல இருந்தா நமக்கு ஐடென்டிட்டி. ஐ நீட் டு பி வைஸ். நம்ம வந்து ஞானமா இருக்கணும். we should open up. எந்த விதமான பிட்டர்னஸ், கசப்புகளையும் உள்ள வச்சுட்டு இல்லாம காரிட்டன் பூம் மாதிரி மன்னிக்க கத்துக்கணும். அவரோட ஆளுகைக்குள்ளாக இருக்கணும். சுத்தி இருக்கிற எனிமீஸ், ஐ ஷுட் நோ மை எனிமி. யார் என்னைய தாக்குறா அப்படின்றதுக்கு நான் விஜிலண்டா இருக்கணும். என்னோட பாயிண்ட்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டிஸை வந்து நான் கார்டு பண்ணணும். அது மட்டும் இல்ல, ஐ நீட் டு டேக் அப் தி ஆர்மர். இதெல்லாம் நம்ம எடுத்தாதான் we can be free indeed. ஆண்டவருடைய வசனம் John 8:36 இருக்கு. If the Son sets you free,
you will be free indeed. ஒரு நாள் காலையில நம்ம உலகத்துக்குள்ள போறப்போ 101 things இருக்கும். எதுக்குன்னா நம்மள வந்து நம்மள என்ஸ்லேவ் பண்ண, நம்மள அடிமைகளாக்க, அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கலாம், அடுத்தவங்களோட நம்மள இல் ட்ரீட்மெண்டா இருக்கலாம், அவங்களோட வேர்ட்ஸா இருக்கலாம், ஒருவேளை நம்மள நெக்லெக்ட் பண்ணலாம், they may disobey you name it. எது வேணா நம்மள ஹர்ட் பண்ணும். இமீடியட்டா அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாம we should always understand I am a child of God. அந்த ஐடென்டிட்டியை நான் எந்த பதவியில எந்த பொசிஷன்ல வேணா நான் வெளியில போயிருக்கலாம், ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளை. அது கொடுக்குற ஒரு ஃப்ரீடம் அண்ட் பீஸ் வந்து தட் இஸ் பிரைஸ்லெஸ். அதுக்கு மேல எதுவுமே உலகத்துல இருக்கவே முடியாது. அண்ட் அதை நம்ம பேங்க் பண்றப்ப when my heart is set on that, என்னோட ஃப்ரீடம் வந்து யாராலையுமே கலைக்க முடியாது. கரெக்ட் வேல ரெஸ்பாண்ட் பண்ண ஆண்டவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ ஐ கன்க்ளூட் வித் தட். இந்த ஈவினிங் டைம்ல, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயோட ஈவ்ல ஐ கன்க்ளூட் பை விஷிங் யூ ஆல் a very happy Independence Day. And நம்மளோட கண்ட்ரி ஓட க்ஷேமத்துக்காக, அதோட ஃபிளரிஷிங்காக லெட்ஸ் கண்டினியூ டு ப்ரே. அண்ட் நம்மளோட துறைகள்ல, நம்மளோட பிசினஸ்லயோ, நம்மளோட ஒர்க் பிளேஸ்லயோ, wherever இந்த ஃப்ரீ இந்தியாக்கான blessings let's enjoy. And ஒரு true patriot, let's continue to build our country, build the nation by whatever way we can. At the same time, நம்ம இப்ப சாயந்தரம் கேட்டது மாதிரி, may God give us the grace to enjoy the true freedom within. That is what we are called for. Thank you. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அருமையான ஒரு டாபிக், ஷார்ட் நோட்டீஸில் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் ரொம்ப டீட்டெயில்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். நார்மல் மற்ற இது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச். சிஸ்டர் சொன்ன மாதிரி 7 கீ பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நம்மளுடைய உண்மையான விடுதலை, உண்மையான பாண்டேஜ்லேருந்து நம்ம எப்படி விடுதலை ஆக முடியும்னு சொல்லிட்டு பிப்ளிக்கலாக ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. ரைஸ் அப், look up, wise up, open up, bow down and stand up, wake up and get up and take up the things. ரொம்ப அருமையான ஒரு டீட்டெயிலான ஸ்டடி. நிறைய பேர்த்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம we have to face டெய்லி சேலஞ்சஸ் வித் மறக்கிறது மன்னிக்கிறதும். ஏன்னா அது பிஸ்னஸில் இட்ஸ் நாட் அ ஈஸி ஜோக். ஸோ நாட் ஓன்லி இன் பிஸ்னஸ், இன் எவ்ரி நார்மல் லைஃப் ஆல்சோ, லைக் ஒர்க்கிங்லேயே இருக்கட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், ஈவன் அ ஹவுஸ் ஒய்ஃப் they also have their lot of issues like மெய்ட் ஆகட்டும், பக்கத்தில் இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அவங்களுக்குள்ள நிறைய இந்த மாதிரியான பாண்டேஜஸ் அவங்கள எத்தனையோ விஷயங்கள் புஷ் பண்ணும். ஃபினான்ஷியல்னாலேயோ இல்லை அவங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஸ்னாலேயோ எத்தனையோ பாண்டேஜஸ்க்குள்ள நம்ம போயிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி அப்படி தான் இருக்கும். சிஸ்டர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஃபார் அன் வண்டர்ஃபுல் செஷன். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் பார்க்க போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்லைட் ஷோ வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த வீடியோ மூலமாக வந்து ரொம்ப ஒரு நேரேட்டிவாக கொடுத்துட்டாங்க. ரொம்ப அமேசிங்கான ஒரு கிளிப்பிங். அந்த இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு ரொம்ப அருமையாக சிஸ்டர் வந்து அதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சிஸ்டர். I would like to thank sister and other team members also who has given a wonderful opportunity to do this session. நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, 75வது சுதந்திர தினம் இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை. நாளைக்கு நம்ம இன்றைய இரவுலேருந்து நம்மளும் இந்த ஒரு சில இந்த பாண்டேஜஸ்லேருந்து, நம்மளோட கட்டு வைத்திருக்கூட, இப்போ சாத்தான கட்டு வைத்திருக்கூடிய ஒரு சில பாண்டேஜஸ்லேருந்து நாமளும் விடுதலையோட, let us also be free from all our bondages. We should enjoy the freedom. 75th ஃப்ரீடம் மட்டும் இல்லை, நம்மளுடைய லைஃப் டைம் பாண்டேஜஸ்லேருந்து நாளைக்கு ஃப்ரீடமாக இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். I would like sister, we'll have a closing prayer. Normally we'll have a pastor, but today pastor இன்னைக்கு வர ஜாயின் பண்ணலைங்க. And I would like sister ஷீபா சிஸ்டர், இல்லை ஷீபா சிஸ்டர் போயிட்டாங்க. ஓகே, ஜான் ஃபெர்ரிக் பிரதர் க்ளோசிங் ப்ரேயர் பண்றீங்களா? ஓகே பிரதர். தேங்க்யூ. நல்ல பிதாவே, மை துதிக்கிறோம் ராஜா. இந்த சாயங்கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் எதிர்கொள்ளுகிற எல்லா போராட்டங்களை குறித்தும் ஆண்டவரே அதை மேற்கொள்ளத்தக்கதாக சாத்தானின் சகல வல்லமை அதிகாரங்களையும் நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக ஆவியானவரே அப்பா இந்த கருத்தரங்கிலே நாங்கள் கேட்டுக்கொண்டது போல ஆண்டவரே அப்பா நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவரே உண்மை பற்றி இருந்து நீர் ஆண்டவரே எங்களோட கூட இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சுதந்திரமாக ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கொடுத்த கருத்தரங்கை கொடுத்த ஆண்டவரே சிஸ்டருக்காய் செபிக்கிறோம், கலந்து கொண்ட ஒவ்வொருக்காயும் செபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம், செபங்களும் நல்ல பிதாவே.